அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 13 முதல் 15 மற்றும் 19 முதல் 23 முடிய. நாணிகள் திரும்பி சென்ற பின் ஆண்டவருடைய தூதர் யோசேப்புக்கு கனவில் தோன்றி, நீ எழுந்து குழந்தையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு தப்பி ஓடிச் செல்லும். நான் உனக்கு சொல்லும் வரை அங்கேயே இரும். ஏனெனில் குழந்தை ஏறுவதற்காக தேட போகிறான் என்றார். யோசேப்பு எழுந்து குழந்தையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இரவிலே எகிப்துக்கு புறப்பட்டு சென்றார். யோரோது இறக்கும் வரை அங்கேயே இருந்தார். இவ்வாறு எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன், என் இறைவாழ்வின் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறியது. ஏரோது காலமானதும் ஆண்டவருடைய தூதர் எகிப்தில் யோசேப்புக்கு கனவில் தோன்றி, நீ எழுந்து குழந்தையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ராயேல் நாட்டுக்கு செல்லும். ஏனெனில் குழந்தை உயிரை பறிக்க தேடியவர்கள் இறந்து போனார்கள் என்றார். எனவே யோசேப்பு எழுந்து குழந்தை அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ராயேல் நாட்டுக்கு வந்து சேர்ந்தார். ஆனால் யூதாவில் அக்லால் தன் தந்தைக்கு பின் அரசு அவருக்காக கேள்விப்பட்டு அங்கே போக அவர் அஞ்சினார். கனவில் எச்சரிக்கப்பட்டு கலிலேயா பகுதிகளுக்கு புறப்பட்டு சென்றார். அங்கு அவர் நாசரேத்து எனப்படும் ஊருக்கு சென்று அங்கு குடியிருந்தார். இவ்வாறு நாசரேயன் என அழைக்கப்படுவான் என்ற இறைவாக்கினர் உரைத்தது நிறைவேறியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்றைக்கினியவர்களே, இந்த திருப்பலியினுடைய தொடக்கத்தில் நாம் மிக அகமகிழ்ந்து இந்த நாளை வரவேற்றோம், மகிழ்ச்சியோடு வரவேற்றோம். நீங்கள் இப்பொழுதெல்லாம் பிறந்த நாளை மிக அதிக கொண்டாட்டமாக உற்சாகமாக கொண்டாடி மகிழ்வதை போன்றே இன்றைய நாளையும் ஒரு பிறந்த நாளாக நீங்கள் கொண்டாட வேண்டும். உங்கள் குடும்பம் பிறந்த நாள் அல்லவா இது? உங்கள் குடும்பங்களை நீங்கள் போற்றுங்கள். எனவே உற்சாகமாக நீங்கள் உங்கள் குடும்பங்களை உருவாக்குவதற்கு கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த வாய்ப்பை எண்ணி பார்த்து அகமகிழ்ந்து உங்கள் குடும்பங்களுக்கு தூண்டுகோலாக இருக்கின்ற திருக்குடும்பம் அதையும் எண்ணி பார்த்து இந்த நாளிலே நாம் மிகுந்த அளவுக்கு மகிழ்ச்சி அடைய முடியும். கொஞ்சம் எல்லாரும் அப்படி மேலே அண்ணாந்து பாருங்க, என்ன தெரியுது? வெண்மீன்கள் தெரிகின்றன. கொஞ்சம் பக்கத்தில் திரும்பி பாருங்க, இந்த பக்கம் அந்த பக்கம் ரெண்டு பக்கமும். கொஞ்சம் பேர் தான் திரும்பினீங்க, மற்ற பேர் திரும்புறது கூட கொஞ்சம் சோம்பலா இருக்கு, கண்ணு மட்டும் திரும்புது. எது எப்படியாக இருந்தாலும் நமக்கு மேலே பார்ப்பது பழகிவிட்டது, ஆகாயத்தை பார்ப்பது பழகிவிட்டது, கடவுளை பார்க்க பழகிவிட்டோம். விண்மீன்களை பார்க்க, குயில்களை பார்க்க, திருப்பலிகளை பார்க்க, பூச கண்டுக்கிறது தானே சொல்லியிருக்கோம். எல்லாவற்றையும் கண்டுகொள்வதற்கு பார்ப்பதற்கு நாம் பழகி இருக்கிறோம். எதை பார்க்க நமக்கு சிரமமாக இருக்கிறது என்று சொன்னால், உங்களை சுற்றி உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவரை, உங்கள் அப்பாவை, உங்கள் அம்மாவை, உங்கள் தாத்தாவை, உங்கள் பாட்டியை, உங்கள் குடும்பத்தை
பார்ப்பதற்கு நாம் இன்னும் பழகவில்லை. மேலொரு வாழ்க்கை உண்டு என்று அதை நினைத்து பார்ப்பதற்கு பழகிய நமக்கு இங்கே இருக்கிற வாழ்க்கை, அதிலேதான் கடவுள் நம்மை ஒரு குடும்பமாக படைத்திருக்கிறார் என்று பார்ப்பதற்கு பழக்கம் இன்னும் வரவில்லை. நம் குடும்பங்கள் எல்லாம் நன்றாக இருக்கின்றன என்று நினைத்துக் கொள்கிறோம். அப்படியாக எதற்கான முதியோர் இல்லங்கள்? வீட்டின் பெயரோ அன்னை இல்லம், அன்னை இருப்பதோ முதியோர் இல்லம். எவ்வளவு முதியோர் இல்லங்கள் பெருகிறதோ அந்த அளவுக்கு நாம் குடும்பங்களில் ஏதோ செய்ய வேண்டியதை செய்யவில்லை என்றார்கள். இன்றைக்கு சீனா இறைவாக்கில் எவ்வளவு அருமையாக பேசுகிறார். முழுக்க முழுக்க உங்களை பற்றி தானே பேசுகிறார், உங்கள் குடும்பத்தை பற்றி பேசுகிறார். யார் யாருக்கு எப்படி மதிப்பளிக்க வேண்டும் என்பதுதானே வாசகமாக வருகிறது. அந்த வாசகத்தை செயல்படுத்திருந்தாலே போதும், அற்புதமான குடும்பங்களாக திருக்குடும்பங்களாக திகழ்வதற்கு நம்ம முடியும். அது கடினமானதாக இருக்கிறதா? கடினமானதான். இங்கே உங்களுக்கு மேலே தொங்கிக் கொண்டிருக்கிற காகித நட்சத்திரத்தை பார்ப்பதற்கு உங்களுக்கு அதிக சிரமம் தேவைப்படாது. ஆனால் அந்த விண்ணின் சுட்டிக்காட்டுகின்ற வெளிச்சம், அந்த ஞானம், அந்த அறிவு, அந்த பக்குவம், அந்த குடும்பத்தை கொண்டு செல்கின்ற இறை வெளிச்சம் என்பது உங்களுக்கு பரவ வேண்டும் என்றால் அது கடினமானது. நீங்கள் எதை தேர்ந்து கொள்கிறீர்கள்? மிக எளிமையான ஒன்றை தேர்ந்து கொண்டு மிக கடினமான ஒன்றை ஒதுக்கி விடுகிறீர்கள். உங்க பிள்ளைக்கு நீங்க நல்லா இருக்கணும், என் பையனுக்கு முதலாவதாக வரணும் அப்படின்னு நீங்க விரும்புறீங்க, தப்பு இல்லை. உங்க பிள்ளை முதலாக எது முதலாக வர வேண்டும்? முதலிலே அன்பு காட்டுவதில் முதலாவதாக இருக்க வேண்டும் என்று சீராக்குவதெல்லாம் அன்பு காட்டுவதிலே, பரிவு காட்டுவதிலே, மனிதனாக மாற்றுவது, அதுக்குதான் முதலில் நீங்கள் அக்கறைப்பட வேண்டும். உங்கள் பையன் பையனாக இல்லை, உங்கள் பையன் உங்களை மீறுகிறான் என்றால் அடுத்த நிமிடம் நீங்கள் உங்கள் முதல் வேலை, உங்கள் வேலையை விட்டுவிட்டு உங்கள் பையனை நல்வழிப்படுத்துவதாகத்தான் இருக்க வேண்டுமே ஒழிய அதை விட்டுவிட்டு அவனுக்கு தேவையானதை எல்லாம் வாங்கி கொடுத்து சீரழித்து விடுகிறோம். சீராக்காகவும் எச்சரிக்கிறது பிள்ளைகளை சீரழிக்கிற பெற்றோர்கள் கிடங்கி செய்கிறார்கள். சீரழித்து விடக்கூடாது. கடவுள் உங்களுக்கு கொடுத்த கொடையை நீங்கள் எப்படி வீணாக்க முடியும்? ஆகவே திருக்குடும்பம் வந்து நமக்கு முன்பாக இன்றைக்கு கேள்வி எழுப்புகிறது. சூசையை பார்த்து கேட்கிறார், எனக்கு எத்தனை வருஷம் பிடிக்கல, அதுக்காக நான் என்ன கண் போட போகல, நான் பாட்டு போயிட்டேன்னா? எனக்கு கனவிலே எச்சரிக்கை வருகிறது, என் விருப்பம் அல்ல, எனக்கு பிள்ளை, எனக்கு மனைவி என்று வந்திருக்கிறவர்களை காப்பாற்றுகிற பொறுப்புணர்ச்சி, கடமை உணர்ச்சி எனக்கு வேண்டும். அதற்காக நான் என்னை துறந்து என் துன்பங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு நான் எங்கு செல்ல வேண்டும் என்றோ அங்கு செல்லுகிறேன், எகிப்துக்கு ஓடுகிறேன், நாசரேத்துக்கு வருகிறேன். எங்கு சென்றாலும் எனக்குள் இருக்கின்றது கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிற குடும்பத்தை எப்பாற்பட்டாலும் நான் காப்பாற்றி கரை சேர்ப்பேன். அந்த பொறுப்புணர்வு தகப்பனுக்கு வேண்டும் அல்லவா? அன்னை மரியாள் அவங்களுக்கு என்ன புரிஞ்சிருச்சா? உங்களை விட மிக சிறிய வயதினர் கபரியில் தூதர் தோன்றிய பொழுது என்ன வயது இருக்கும், என்ன புரிந்து இருக்கும்? நாம் எல்லாம் பிள்ளைகளாக, சின்ன பிள்ளைகளாக இருந்த பொழுது தேவதூதன் வந்து நமக்கு நேரிலோ கடலிலோ சொன்னால் அதை எப்படி நாம் புரிந்து கொள்ள முடியும்? ஆனால் அவர் புரிந்தும் புரியாமலும் பக்குவப்படாமலும் இந்த சின்ன வயதிலே ஆமென் அப்படி ஆகட்டும், எங்கிருந்து வருகிறது என்று எனக்கு தெரிந்துவிட்டது. இது பிசாசிலிருந்து வரவில்லை, தீமைகளின் ஆதிக்கத்திலிருந்து வரவில்லை, உண்மையின் நன்மையின் ஊற்றிலிருந்து வருகிறது. எனவே நான் ஏற்றுக்கொள்கிறேன். அந்த ஆமென் அன்னை மரியா சொன்னது நம்முடைய குடும்பங்களில் எதிரொலிக்க வேண்டாமா? எதற்கெல்லாம் ஆம் சொல்லுவோம்? எதற்கு ஆம் சொல்கிறோம்? நம்ம ஆம் சொல்றதுதான் ஆமென். எதற்கு ஆம் சொல்லுகிறோம்? நல்லவற்றுக்கு நாம் ஆம் சொல்ல பழக வேண்டும், பிள்ளைகளை பழக்க வேண்டும். யார் தங்களுடைய பிள்ளைகளை ஆமென் சொல்ல பழக்கவில்லையோ, நல்லவற்றுக்கு ஆம் என்று உறுதிபட சொல்லுவதற்கு உங்கள் குழந்தைகளை பயிற்றுவிக்கவில்லையோ, அவர்களுக்கு எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று சொல்ல வேண்டியது இல்லை. அளவான
என் தாய் என்னை அன்று திருத்தி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அவன் இவன் கேட்டுக்கொள்ள அது 2 பேருக்கும் தவறு இருக்கிறதா அல்லவா? இவன் அன்றைக்கு சின்ன வயதில் எவ்வளவு திமிரோடு அலைந்தான், எவ்வளவு கேள்விக்கு போய் குடும்பத்தை அப்பா அம்மாவை கூட மதிக்காமல் இருந்தான். இந்த பிள்ளைகள் அப்பாவுக்கு மதிப்பு கொடுக்கவில்லை, அம்மாவுக்கு மதிப்பு கொடுக்கவில்லை என்றால் அதை முதலில் சரிப்படுத்துங்கள். அது குழந்தைகள் முதலிலே கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடம் அதுதான். பள்ளிக்கூடம்லாம் 2வது, கல்லூரிகள் அதுக்கப்புறம். முதல் கல்லூரி, முதல் பாடம், முதல் பள்ளிக்கூடம் நீங்கள் தான், உங்கள் குடும்பம் தான். உங்கள் குடும்பத்தை கோட்டை விட்டு அதுக்கு பிறகு பிள்ளைகளை வளர்த்தால் என்ன, வளர்க்காவிட்டால் என்ன. அது செல்வம் சேர்த்து வைப்பதை பற்றி எல்லாம் மாஸ்டர்கள் சொல்லவில்லை. ஆனால் நம்ம சொல்லி கொடுக்கிறோம். உங்கள் பிள்ளைகளுக்கு செல்வங்களை சேர்த்து வைத்து, சொத்துக்களை சேர்த்து வைத்து, அவர்களுக்கு ஆடம்பரங்களை சேர்த்து வைத்து, அவர்கள் கேட்கறதையெல்லாம் வாங்கி கொடுத்து சீரழிக்க வேண்டாம். பிள்ளைகளை ஆற்றுப்படுத்துவது. இன்னைக்கெல்லாம் கவுன்சிலிங் ப்ரோக்ராம் என்னது? நாம் விட்ட பிள்ளைகள் அங்கே சரி செய்ய பார்க்கிறார்கள். பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள் திருத்த முடியாது. 5 வளையாதது 50 வளையாது நண்பர்களே. 5 வயது பிள்ளைகளை பக்குவப்படுத்த நாம் தான் முனைய வேண்டும். அந்த தவறை, அந்த சரி செய்கின்ற அந்த பொறுப்பை சுசைப்படம் பார்க்கிறோம். அன்னை மரியாதை பார்க்கிறோம். அப்படி உடனே தேடி இருக்கிறப்பா, நீ வந்து போயிட்டா உடனே எங்க நான் தேடணும், அந்த தேடணும், அந்த தேடணும், இந்த தேடணும், எல்லாத்தையும் எங்கப்பா போனேன் கருத்தோடு தான் கேட்கிறார்கள். நினைத்து இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாதா? ஆகவே இங்கே பாருங்கள், பிள்ளை பக்குவமாக பேசுவதை, பெற்றோர்கள் பக்குவமாக பரிவோடு பிள்ளையை அணுகுவதை, அங்கே கோபம் இருக்கிறதா, அங்கே ஆத்திரம் இருக்கிறதா, அன்னத்தை பலார் என்று சாத்தியா ஒருவனுக்கு புத்தியை புகட்டுவது வேண்டும். ஆகவே உங்களுடைய அன்பினால், உங்களுடைய பரிவினால் உங்கள் குடும்பத்தை திருக்குடும்பமாக மாற்றிவிட முடியும். அதற்குத்தான் நாம் நினைக்கிற வேண்டும். உங்கள் குடும்பங்களை திருக்குடும்பத்தின் முன்னிலையில் வைத்து பரிசோதனை எடை போட்டு பாருங்கள், சோதித்து பாருங்கள். நாம் இங்கு ஒரு மிகப்பெரிய லட்சியத்தை வைத்துக் கொண்டு கற்றுத் தடுமாறக்கூடாது. கையிலே விளக்கை வைத்துக் கொண்டு கீழே விழுத்து கொண்டிருக்கக்கூடாது. 2வது குடும்பம் என்பதை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டால், திருக்குடும்பம் என்பதை சரியாக புரிந்து கொண்டால், இயேசுவோ மாதாவோ சூசையப்பரோ உங்கள் குடும்பத்தில் ஒருவர் கிடையாது. அவர் உங்களுடைய இரத்த உறவினர்கள் கிடையாது. ஆனால் அவர்களை நாம் தெய்வங்களாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். எப்படி? ஆகவே இரத்த உறவுகளோடு முடிவது அந்த குடும்பம் என்பது. அதற்கு அப்பாற்பட்ட அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும். மனிதனாக பிறந்தால் கைகோர்க்க வேண்டும். எல்லோரும் ஒன்று, எல்லோரும் ஒன்றாக என்று நமக்கு அந்த உணர்வு வர வேண்டுமா அல்லவா? இங்கே பங்கு என்பது ஒரு குடும்பம். இந்த பங்கினுடைய தலைவர், பங்கு பணியாளர். என்னுடைய நண்பர் என்பதற்காக மட்டும் நான் சொல்லவில்லை. என்னுடைய நண்பர், இனிய நண்பர், நீண்ட காலம் உடன் படித்தோம். அதில் கொஞ்சம் எனக்கு தெரியும். அவர் எந்த பங்குக்கு சென்றாலும் அந்த பங்கிலே ஆடம்பரம் இல்லாமல் அமைதியாக, எளிமையாக, மிகப்பெரிய சாதனைகளை கச்சிதமாக முடித்து விடுவார். அனைத்து மக்களுடைய ஒத்துழைப்போடு பிரமாண்டமான காரியங்களை அவரால் நிகழ்த்திவிட முடியும். அப்படிப்பட்ட நிகழ்த்த சாதனைகளுக்கு சொந்தக்காரர். ஆனால் அந்த பங்கிலும் பல கனவுகள் இருக்கும். ஆனால் அந்த கனவுகளை எல்லாம் அவர் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் உங்கள் ஒவ்வொருவருடைய ஒத்துழைப்பு இல்லாமல் நடக்காது. ஆகவே பங்கு என்பதே ஒரு குடும்பம் என்கிறோம். நீங்கள் எந்த அளவுக்கு ஒத்துழைக்கிறீர்களோ அந்த அளவுக்கு தான் இது ஒரு குடும்பமாக இருக்கும். ரத்த உறவுகளையும் தாண்டி இதிலே நாம் அனைவரும் ஒன்று என்று பார்க்க வேண்டும். எல்லோருக்கும் நம்முடைய அமைதியை பகிர்ந்து கொள்ள வேண்டும். அப்படிதான் திருச்சபை, அப்படித்தான் உலகளாவிய அளவுக்கு மாநிலமாக ஒன்று என்ற கருத்துக்குள் வர வேண்டும். ஆனால் நாம் தான் பழக்கப்பட்டிருக்கிறோமே, எதற்கு மேம்போக்காக வளரும். நண்பர்களே, கடந்த வாரத்தில் 2 நிகழ்ச்சிகள் என்னை பாதித்தன. நீங்களும் படித்திருக்கலாம். ஒரு பாதிரியார் கையிலே பாம்பை பிடித்திருக்கிறார். கொல்லும் விஷத்தன்மையை பாம்பை நீங்கள் கையிலே பிடித்தாலும் கூட உங்களுக்கு ஒன்றும் நேராது என்பதை அவர் எப்படி புரிந்து கொண்டாரோ தெரியாது. அது பார்த்தபோது மனம் பதறுகிறது. அந்த பாம்பு, கொடிய விஷமுள்ள பாம்பு அவரை கொத்துகிறது. கர்த்தரை காப்பாற்றுவார் என்று சொல்லுகிறார். கூடியிருக்கிற ஜனங்கள் அதை வேடிக்கை பார்க்கிறார்கள். கொத்தி கொத்தி மயங்கி அந்த இடத்திலே விழுந்த பிறகு அவரை தூக்கிக் கொண்டு போகிறார்கள். ஆனால் அவரை காப்பாற்ற முடியவில்லை, செத்து போகிறார். அவர் செத்ததுக்கு கடவுள காரணம், விபுலியமா காரணம். இயேசுநாதர் சொன்ன வார்த்தையை அப்படியே நம்பினேன், அதனால் எனக்கு சாவு கிடைக்கும் என்று அவர் சொல்லுவதில் ஏதாவது நியாயம் இருக்க முடியுமா? சரியாக புரிந்து கொள்ளாத கூமுட்டை என்றுதானே சொல்ல வேண்டும். வளர்க்கிற பொழுது அறிவிலும் ஞானத்திலும் பக்குவத்திலும் இயேசு சிறுவனாக இருந்த பொழுதே வளர்ந்து விட்டார்.
இதானே வளர்க்க வேண்டும். அப்படி வளர்க்க தவறிவிட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு முடிவு எங்க இருக்கிறது என்றால் உங்களுடைய மூட நம்பிக்கைகள், உங்களுடைய தாறுமாறான சிந்தனைகள், சோசியங்களை, பிற்போக்குத்தனமான செயற்பாடுகளில் உங்களை நீங்கள் இழந்து விட வேண்டியிருக்கும். ஆகவே தான் நாம் சொல்ல வேண்டும், சின்ன வயதிலிருந்தே கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம் ஆண்டவர் நிறைய ஞானத்தை, ஞானம் என்ன? உன்னுடைய அறிவை விட மேம்பட்டது, மேம்பட்ட ஆற்றல், மேம்பட்ட அறிவு. சாதாரண அறிவிக்க வழி இல்லாமல் போய்விட்டார். எப்படி கடவுள் என்ன நமக்கு எனக்கு மூளையை கொடுத்தார், சிந்தித்து பார்த்துட்டாரு. அதுக்கு குடும்பம் தான் காரணம். குடும்பம், பிள்ளைகளோட மூட நம்பிக்கையை செய்யக்கூடாது. அறிவார்த்த போக்குகளை குழந்தைகள் சொல்லி ஏன் எப்படி எடுத்து இயேசு சிறுவனாக கேட்ட கேள்விகளை பெரிய சான்றோர்களுக்கு வேத விற்பனர்களால் புரிந்து கொள்ளக்கூட முடியவில்லை. ஏன்? நீங்கள் கடவுளை தேடினால் உங்களுக்கும் அந்த ஞானம் கிடைக்கும், அந்த வெளிச்சம் கிடைக்கும். ஆனால் நீங்கள் தான் கேட்க விடுவதில்லையே. தாயமுடிக்கு வேலையை பார்க்கிறா என்று சொல்லுகின்ற ஒரு சமூகத்தில் ஒரு குழந்தை எப்படி இயேசுவை கூட கேள்வி கேட்க முடியும்? நீங்கள் தான் கேள்விகளை அங்கீகரிப்பதே இல்லை. இன்னும் ஒன்று, நோவா படகு, நோவா கப்பல் திரும்ப வந்து போதிச்சிட்டார், எல்லா மக்களையும் நம்ப வச்சுட்டாரு. இந்த நேரத்தில், இந்த நேரத்தில் நோவா கப்பல் வரும், அதில் நம்ம எல்லாம் ஏறிக்கிறோம், அது நம்மளை காப்பாற்றும், நேரம் மோட்சத்துக்கு கொண்டு போகுதுன்னு சொல்லிவிட்டார். எல்லோரும் காத்துட்டார். போன வாரம் நடந்தது தான் சொல்றேன். எல்லாரும் காத்துட்டாங்க. கப்பலும் வருது, அந்த கப்பல் வந்து நிற்கிது. அந்த கப்பலுக்குள்ள யாரும் அவங்கள யாரையும் ஏற்க உள்ள ஒண்ணு இல்லை. கடைசியில் அது நோவாவோட கப்பல் இல்லை, அது ஒரு சாதாரண கப்பல் தான் கரைக்கு வந்ததுன்னு தெரிஞ்ச பிறகு அங்க நின்று கொண்டிருந்த மக்கள் அந்த கப்பல் தீ வச்சு எரிச்சிட்டாங்க. யார் எதை சொன்னாலும் நம்பி கொண்டிருந்தா இப்படித்தானே நடக்கும். கடவுள் இந்த வாயிலாக வரமாட்டார். கடவுள் இப்படியெல்லாம் திடீர் என்றெல்லாம் உங்களுக்கு வெளிச்சத்தை கொண்டு வந்து அற்புதங்கள், ஆச்சரியங்கள் மூலமெல்லாம் செஞ்சு கொண்டிருக்க மாட்டார். உடனடியாக உங்கள் உள்ளத்துக்குள் வருவார். உங்கள் கனவுகளால் ஒரு அசோசியேட் வந்ததை போல உங்களுக்கு பெற்றோர்கள் மூலமாக வரலாம், உங்கள் குடும்பங்களின் மூலமாக வரலாம். எனவே நன்றாக யோசித்து பாருங்கள். உங்கள் குடும்பங்களில் இருந்துதான் அந்த முதல் நாற்றாங்காலில் தான் நீங்கள் விளைத்து இருக்கிறீர்கள். அது நன்றாக இருக்கிறது, அந்த விளைவுகள் நன்றாக இருக்கிறது. அது உறுதியாக இருந்தால் எவரையும் எடுத்து போராடும். நீங்கள் உங்கள் குடும்பம் முதற்கரமான குடும்பமாக வேண்டும் என்று சொல்லி கடைசியில் ஜாதியிலே போய் விழுகிறீர்கள். நான் என்கிற ஆணவத்தில் போய் விழுகிறீர்கள். நாங்கள் மற்ற குடும்பங்களோட பெருமை பேசுகிற குடும்பங்களாக இருக்க விரும்புகிறீர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட குடும்பங்களை எல்லாம் தேர்ந்து கொள்ளவில்லை. அவர் மிக எளிமையான குடும்பத்தை, மாற்றுத் தொழுவத்தில் இருக்கிற ஒரு குடும்பத்தை, மிகவும் சாதாரண ஒரு குடும்பத்தை கடவுளே தேர்ந்து கொள்கிற பொழுது நாம் பக்குவப்படாமல் இருக்கிறோம். மிக பிரமாணங்களை நோக்கி, மிக அற்புதங்களை நோக்கி நகர்கிறோம். மிக எளிமையாக இயேசு வாழ்ந்து அனுப்பி போன அந்த திரு குடும்பத்தை மறந்து இருக்கிறோம். நண்பர்களே, யோசித்து பாருங்கள். இயேசு என்கிற குழந்தை மட்டுமல்ல, ஏரோதுக்காக இத்தனை குழந்தைகள், பச்சில குழந்தைகள், மாசில்லா குழந்தைகள் என்று சொல்லுகிறோமே, அத்தனை குழந்தைகளும் அத்தனை குடும்பங்களும் ஏரோதை எதிர்த்து நின்றார்கள். ஏரோதின் கொட்டத்திற்கு, ஆட்டத்திற்கு அடிபணியவில்லை. அந்த துணிவு அந்த குடும்பங்களுக்கு எப்படி வந்தது? துணிச்சல் மிக்கவர்களாக நீங்கள் ஏன் உங்கள் பிள்ளைகளை வளர்ப்பதே இல்லை. இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு கருத்து நம் அனைவருக்கும் இந்த இன்றைய வாசகத்தில் இந்த வழிபாட்டில் கிடைக்கிறது என்றால், அச்சம் இல்லாமல் வாழ்ந்து காட்டுங்கள், துணிச்சலோடு வாழ்ந்து காட்டுங்கள். ஒரு பக்கம் கடவுளை நம்புகிறீர்கள், இன்னொரு பக்கம் பிசாசை நம்புகிறீர்கள். ஒரு பக்கம் நன்மையை, உண்மையை விரும்புகிறீர்கள், இன்னொரு பக்கம் மோசடியாக பிள்ளைகளை வாழ்வதற்கு எவ்வளவு ஊழல், எவ்வளவு லஞ்சம், எவ்வளவு லட்சம் எல்லாம் குடும்பத்துக்குள்ளிருந்து கூட கிளம்புவதற்கு, பொய் சொல்வதற்கு, தாராளமாக உலகை ஏமாற்றவும் கற்றுக்கொண்டார். பெயர் என்ன? ஆகவே திருக்குடும்பத்தை முன்னணியில் வைத்து நாம் குடும்பத்தை சோதித்து பார்த்து சரியில்லாதவற்றை சரி செய்து உண்மையில், நன்மையில், மகிழ்ச்சியில், கொண்டாட்டத்தில் விளைவுகளை புரிந்து கொண்டு அற்புதமான ஒரு குடும்பத்தை உருவாக்க வேண்டும் என்று கடவுள் இன்றைக்கு உங்களை கேட்டுக் கொள்கிறார். அது உங்களால் சாத்தியம் என்று கூறுகிறார். ஏனென்றால் அளவற்ற ஆற்றல்களை, இறை ஞானத்தை உங்களுக்கு கொடுக்கிறார், பெற்றோர்களாக உங்களுக்கு கொடுக்கிறார், பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். கடவுளுடைய அறிவையும் ஞானத்தையும் பெற்றவர்களாய் ஒரு புதிய சமூகமாக, புதிய குடும்பமாக வாழ்ந்து காட்டுவோம். அந்த பொறுப்புணர்வை சூசியப்பிடமிருந்து, அன்னை மரியாதையிலிருந்து, குழந்தை இயேசுவிடமிருந்து கற்றுக்கொண்டு நாம் குடும்பங்களாய் மிளிர்வோம். உண்மையின், நன்மையின் மக்களாய், கடவுளின் பிள்ளைகளாய் திகழ்வோம். ஆமென்.